வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும். மனசார வேண்டிக்கிறேன். சாமிக்கு படைச்ச சாப்பாடு 2 இருக்குது. ஒன்று சாப்பிட்டீங்களா? இல்லை சார், சாமி சாப்பாடு சார். இல்லை வேணாம். சாமி சாப்பாடை வேணான்றீங்க பார்த்தீங்களா? சாப்பிடுங்க சார், சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேண்டுதலுக்காக படிச்சதா சார்? சொல்லுமா, கோயிலில் வந்தேன் சாப்பாடு. ஆமாம்மா, கலந்துட்டேன். மாட்டு சாணத்தை கலந்து ஒரு சாப்பாடு. பக்கத்தில் ஒரு கட்டுக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. மாட்டு சாணம். அதுவா? இது சாப்பாட்டுல மாட்டு சாணத்தை கலந்துருக்கோம். வேற ஒன்று. இதுல மாட்டு சாணமா? ஆமா சார். இது எப்படி என்கிட்ட குத்தனீ? இது பரிகாரம். யோ, உன் பரிகாரம்னா நீ சாப்பிடணையா? என்கிட்ட எதுக்கா குத்தனீ? கொஞ்சம் கூட மூளை இருக்குதாயா உனக்கு? அறிவு இருக்குதாயா உனக்கு? சார் இப்ப என்ன சார் ஆயிடுச்சுப்பா? நீ சாப்பிடியா? இது நீ சாப்பிடியாடா? பரிகாரம் நல்ல நீயே சாப்பிடியா? சார் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன சாப்பாடு கொடுக்கணும்? சாணிக்கால் சாப்பாடு இருக்கிற என்ன துண்டுறியா நீ? ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு என்ன கண்டென்ட்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சாதம், இது வந்து பிரிஞ்சி. அந்த கோயில் இருக்குது, அந்த கோயில்கிட்ட வந்து உட்காந்துருக்கவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சாப்பாடை வந்து அன்னதானம் மாதிரி கொடுத்து அதை வச்சு ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஒரு பரிகாரமாக வந்து மாட்டு சாணத்தில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த சாப்பாடு அவர்கிட்ட கொடுத்தங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடவுளே, இன்பம் துன்பம் எல்லாத்துலேயுமே கூட இருக்குதுங்க. ஆனால் இன்பத்தை தாண்டி துன்பத்தில் தான் அதிகமாக கூட இருக்குதுங்க. எனக்கு துன்பம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கடையில் தும்மெல்லாம் அதிகமாகிடுச்சு. இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும். இப்போ நடக்க போகிறது கிடையாது. ஏதோ மனசார வேண்டிக்கிறேன். சாப்பாடு சார். சார் சாமிக்கு படைச்ச சாப்பாடு 2 இருக்குது. ஒன்று சாப்பிட்டீங்களா? இல்லை சார், சாமி சாப்பாடு சார். இல்லை வேணாம். இல்லை, இது இங்கே படைச்சது தான். இது பிரசாதம் தான், சாப்பிடுங்க. இல்லை சாமி சாப்பாடை வேணான்றீங்க பார்த்தீங்களா? சாப்பிடுங்க சார், சும்மா சாப்பிடுங்க. இல்லை வேணாங்க. சாப்பிடுங்க. சாமி சாப்பாடு சாப்பிடுறது இப்போ இங்கே படைச்சது வேண்டுதலுக்காக படைச்சது சார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேண்டுதலுக்காக படைச்சதா சார்? அப்புறம் சாமி கிட்ட என்ன வேணுங்க? அது சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அதுக்காக வேண்டிக்கிட்டது. எப்பயுமே 2 சாப்பாடு எடுப்போம். ஏன்னா வெளியே வரும்போது திடீர்னு யாராவது கேட்பாங்க. நல்ல விஷயம். அது கொடுக்குறதா இருப்பேன். நான் வந்து சாப்பிட்டுட்டேன். ஏதோ உங்களுடைய தொந்தரவுனால தான் நான் சாப்பிட்டேன். சாமி சாப்பாடு தானே சார். நீங்கள் சாப்பிடும்போது எனக்கு ஒரு திருப்தி இல்லை சார். அன்பா கேட்குறீங்களே, அதுக்காக தான் நம்ம எனக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே பேசி வியாபாரம் வந்து செழிப்பாக இருக்கணும். அதுக்காக நம்ம கடவுள் வந்து வேண்டுவோம். அது இல்லாமல் நம்ம சிவனோட நம்ம குழப்பம் நல்லா ஒன்றா போதும்.
ஹலோ. சொல்லுமா, கோயிலில் வந்தேன். வீட்டில் இருந்து அம்மா. வீட்டில் இருந்து அம்மா. அப்படியா? ஹலோ சொல்லுங்கம்மா. சாப்பாடுலாம் அது சாப்பாடு ஆமாம்மா கலந்துட்டேன். மாட்டு சாணத்தை கலந்து ஒரு சாப்பாடு. பக்கத்துல ஒரு கட்டுக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. மாட்டு சாணம். ஹலோ. என்ன கலந்தா? ஹலோ. என்ன சொன்னா போன்ல? சார் மா கூப்பிடுறமா. என்ன சொன்ன போன்ல? என்ன சார் என்ன சொன்ன போன்ல? அது பரிகார சாப்பாடு சார். அன்னதானம் இல்ல, வேற எதுவும் சொன்ன? மாட்டு சாணம் ஏதோ ஒண்ணு. அதுவா? அது சாப்பாட்டுல மாட்டு சாணத்தை கலந்துருக்கோம். வேற ஒண்ணு. இதுல மாட்டு சாணமா? என்ன சார் இது எப்படி என்கிட்ட குத்த நீ? சார் இது பரிகாரம். யோ, உன் பரிகாரம்னா நீ சாப்பிடணையா? என்கிட்ட எதுக்கா குத்த நீ? சார் என்ன சார் இதுல என்ன சார் இருக்கு? இதுல இருக்கு மாட்டு சாணம் கலந்து நீ குத்துருக்க. என்ன நீ? மாட்டு சாணம் தான் சார். நான் சாப்பிடுறேன். மாட்டு சாணம் இது வந்து நீ துணி தொலையா? என்கிட்ட குத்த நீ? சார் சாமியார் சொன்னார் சார். என்ன சாமியார் சொன்னா மாமியார் சொன்னானு? என்கிட்ட இதை வேற நான் கட்டுனேயா? ஒண்ணு நல்லது சாப்பிடுங்க சார். என்ன நல்லது சாப்பிடு? மறுபடியும் வேற சாப்பிடுன்னு சொல்ற? அறிவுரை உனக்கு? என்கிட்ட குத்த நீ சாப்பிட சொல்லியா? சாப்பிடுங்க சார், உடம்புக்கு நல்லது. சாப்பிட சொல்ற மறுபடியும் மாடு சாணம் கலந்து கொடுத்து இல்லாம மாதிரி சாப்பிட சொல்ற சார். கல்யாணம் ஆகல சார் ரொம்ப நாளா. உனக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு என்ன வந்துச்சு? சாமியார் என்ன சாப்பிட பிடிக்காது சார். அதனால சார் மாட்டு சாணம் உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லி நீ என்கிட்ட குடுக்குறியா? நீ சார் நல்ல சார் வரைக்கும் சொன்னீங்களா சார்? என்னது வறுக்கு தின்ன? நானு நீதான் பிரசாதம் தொந்தரவு பண்ணி கொடுத்த. சார் சோத்தை பார்த்தா நல்லா துண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன சார்? சோத்தை பார்த்து தின்னா கொஞ்சம் கூட மூளை இருக்குதாயா உனக்கு? அறிவு இருக்குதாயா உனக்கு? சார் இப்ப என்ன சார் ஆயிடுச்சுப்பா? நீ சாப்பிடியா? இது நீ சாப்பிடியா? பரிகாரம் நல்ல நீயே சாப்பிடியா? சார் சாப்பாடு எதுக்கு அப்படி இறச்சிங்க சார்? சார் இருங்க சார். சார் இருங்க சார். வேணும்னா வேணும் சொல்லுங்க. ஏய் எதுக்கு சார் இப்போ கத்துறீங்க? எது கத்துறீங்க? ஏய் மரியாதை போயிடு. நீ எது கத்துறீங்க? ஏய் சாப்பாடு போனா பொண்ணு பசி. நான் கேட்டனாடா நீயே வந்து குத்துட்டு இது பண்ணீங்கற? நீ நல்லா துண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன துண்ட? சாணிக்கு அந்த சாப்பாடு நான் துண்ணான்னா அறிவு கட்ட முண்டா. உன் பரிகாரத்துக்கு நான் வந்து துண்ணி நான் சாவணுமா? சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன சாப்பாடு கொடுக்கணும்? சாணிக்கான சாப்பாடு என்ன துண்றியா? நீ சாப்பாடு கொடுத்துட்டு போங்க சார். என்ன சாப்பாடு கொடுத்துட்டு போனா? அங்க கொடுத்தேன்ல நல்லா பாயசம் உள்ள விட்டீங்களா? என்ன பாயசம் உள்ள விட்ட? சரி நான் இப்ப சாணிக்கான சாப்பாடு நான் எங்க வாங்கியதுல நான் போயின்னு இருக்கேன். நானே நீ வந்து சொல்லி இருக்க. நீ டேய் மரியாதை சார் இருங்க. டேய் விடுங்க. அப்ப ஏன் சார் சாப்பிட்டீங்க? சாணிக்கான சாப்பாடு. டேய் சார் இருங்க. ஐயா சாணி கலந்ததெல்லாம் இல்லைங்க. இருங்க. கீழே போடு. சாணி கலந்ததெல்லாம் கிடையாதுங்க. வேற என்ன? லெமன் சார் சாப்பிட்டீங்க? ஏதாவது சாணி நாத்து அடிச்சா சார்? இல்ல ஏய் நீ தாண்டா சொன்ன. நீ தாண்டா உங்க அம்மா கிட்ட பரிகாரம் சாணி கலந்து வச்சுக்கிற. நீ தாண்டா சொன்ன. சொன்னேன் சார். நீங்க சாப்பிட்ட உங்களுக்கு தெரியாதா? அதுல சாணியா இருந்தது. சாணியா இருந்ததா? அப்புறம் என்ன சொன்ன நீ? சொன்னதான் சார். அதுல சாணிலாம் இல்ல சார். ஒரு காமெடி வீடியோ ஒன்று பண்ணிருக்கோம் சார். ஒரு கேமரா காமெடி வீடியோ ஏதாவது ஒன்று சொல்லி இருக்காத நீ? என்ன எங்க கேமரா ஒரு பையன் வச்சு என்ன கேமரா வச்சுக்கிறான்? இது வச்சுக்கிறான்னு என்ன வீடியோ? சாணி இல்ல சார். அது நான் கூட சாப்பிட்டேன்ல சார். நீ சாப்பிட்டு தக்காளி சாப்பிட்ட. எனக்கு தான் நீ இது பண்ண. நீ பிளான் பண்ணி எனக்கு குத்துக்கிற. நீ உங்களுக்கு லெமன் கொடுத்தா இருங்க சார். துப்பானா சார்? சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் சார். என்ன நல்ல சாப்பாடு? சார் இருங்க சார். கேமரா இங்க பாருங்க. போட கேமரா வேணாம். பாருங்க சார். இருங்க சார். கேமரா உங்களுக்கு கொடுக்கல சார். சாணி இல்ல சார். என்ன சாணி இல்ல வெங்காயம் இல்லன்னு சொல்லிக்கின்னு வீடியோ சார். சாணி இல்ல சார். சாணி கலந்த சாப்பாடு குடுத்துட்டு இது வந்து பேசிக்கிறேன். லெமன் சாதம் இங்க என்ன லெமன் சாதம் வெங்காய சாதம் எதுனா ஒன்று சொன்னேன் சார். இங்க வீடியோ எடுத்துருக்க பாருங்க சார். வீடியோ லெமன் சாதம் சார். அது என்ன வீடியோ லெமன் சாதம்?
அம்மா எதனா உன் சாணிக்கான சாப்பாடு விடு. உன் பரிகாரத்துக்கு என்ன இது? சார் பரிகாரம்லாம் இல்லை சார், சொல்றதுக்கு இருங்க சார். சார் பரிகாரம் இல்லை சார், லம்மன் சார். ஏய் சொல்றேன் அவன்கிட்ட. என்ன பிராங்க் வாங்க இது பண்ணி சார் என்ன சின்ன பிள்ளை பண்ணிட்டு இருங்க சார். என்ன பிராங்க் வெங்காயம் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிங்க. இந்த கேமரா ஐயா காமெடி வீடியோ பண்றோம் ஐயா. என்ன காமெடி வீடியோ அதை என்ன வச்சு தான் பண்ணுவா நீ? பாக்குறது காமெடி இல்ல 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 ஐயா இல்ல ஐயா பாக்குறது. ஐயா ஐயா இங்க வாங்க இங்க வாங்க, வாந்தி எல்லாம் எடுக்காதீங்க, இங்க வாங்க. இன்னும் இல்ல ஐயா பாக்குறது நம்மளே டெரர் பீஸ் வச்சா காமெடி பீஸா இருக்கிறீங்க. காமெடி இருங்க ஐயா, வந்து யூடியூப் சரி இவனுங்க கை வைக்கல, நாங்க வந்து யூடியூப் ஐயா. யூடியூப் யூடியூப் எதாவது சொல்லிங்க. ஏன் லவ் பண்ற மாதிரி பாக்குறீங்க? லவ் பண்ணணும் என்ன லவ் பண்ற மாதிரி பாக்குறீங்க? சாணி காலத்தை சாப்பாடு கொடுத்துட்டு லவ் பண்ண. ஏய் சரி இருங்க ஐயா, கோவப்படாங்க. இது கோவப்படுறீங்க? கோவப்படா ஒரு ரூபாய் புண்ணியம் இருக்கா? யோ உன் பரிகாரத்துக்கு சாணி கலந்த சாப்பாடு எனக்கு கொடுத்து துணை சாணி மரியாதை ஹாஸ்பிட்டல் போனேன். என்ன விடு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. சாணி சாப்பாடு இல்ல, சாணி சாப்பாடு இல்லையா? இல்லையா வேற என்ன மாதிரி சாப்பாடியா? சாமியார் இருந்து நான் பேசக்கூடாதுன்னு இருக்கிறா அசிங்கமா கோயிலாருன்னு சொல்லிட்டு. லெமன் சாதம் ஐயா இது. என்ன இது லெமன் சாதம்? நான் வேணா உங்க கண்ணு முன்னாடி சாப்பிட்டு கேட்டவா? அப்புறம் எதுக்கு உங்க அம்மா கிட்ட வந்து போன்ல பேசுன நீ? ஐயா இந்த உலகத்திலயுமாயா இன்னும் முட்டாளா? ஐயா சாரிங்க, முட்டாள்னு சொல்ல இவ்வளவு தெளிவா சொல்லிடுற. என்னடா இது, எப்படி சமாளி எப்படி சமாளிக்க? கேமரா ஒன்று இருக்கா? இங்க பாருங்க மைக்கு. நான் ஒரு காமெடி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் டிவி சேனல், சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணோம். ஏமாத்ததுக்கு நான் தான் கிடைச்சனா? உங்களை வச்சு ஏமாத்தான் சார் முடியும். ஏன்? அதுக்காக சில நான் கோயில சாமி கொடுக்க வந்த சிவனேன்னு சாமி கும்பிட வந்த என்னை வந்து ஏமாத்தி சாணிக்காலம் சாப்பாடு கொடுத்து என்னை வந்து வச்சு இது பண்றியா? காமெடி பண்றியா? நானா செந்திலா, கவுண்டமணியா, இல்ல வடிவேலா, இல்ல யோகி பாபுவா? என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பாக்கறதுக்கு மொழு மொழு ஆமை மாதிரி. ஆமை மாதிரி இருக்கிறேன், வெங்காயம் மாதிரி இருக்கிறேன். சரி விடுங்க சார். சாணி தான் சார். சாணி அப்புறம் என்ன சார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. அம்மா கேமராவை எடுத்துட்டு வந்து தெளிவா வச்சு சொல்லிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துருங்க. ஒரு பிராங்க் விளாக மாத்திட்டீங்க சார் கொஞ்ச நேரத்துல. எனக்கு பிராங்க்னால என்ன மயிரும் தெரியாதியா? அட போங்க சார், நாங்க ஒரு பிராங்க் பண்ணாலும் உங்களை வச்சு நான் விளாக் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூடியூப் பாக்குறது எவ்வளவு நேரம் சார்? போங்க சார். எவ்வளவு நேரம் சொல்றது சார்? சார் ஐயா விடுங்க. எவ்வளவு நேரம் சார்? சார் விடுங்க சார், விடுங்க. அப்பா இவர் பைத்தியம் மேல நம்மள பைத்தியம் ஆகிட்டாரான்னு தெரியல. ஏய் ஒரு பிராங்க விளாகா மாத்தி விட்டு போறாரு அவரு. நம்ம சொன்னது அவர் புரிஞ்சா புரியலையாடா? ஏன்னா நீயும் சொல்ற நானும் சொல்றேன். இவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.